அப்பச்சி வந்துட்டியா? நேத்துல இருந்து எங்க பச்சி போயிருந்தேன்? ராத்திரி முச்சூடு நானும் உங்க அப்பாவும் உன்னை கண்ட கடவெல்லாம் தேடி அழுத்து போயிட்டோம். சிலம்பரப்பச்சி, சிலம்பரப்பச்சி, தம்பி வந்துட்டா, ஒடியாங்க ஒடியாங்க. அடி ஆத்தி, அப்பச்சி என்ன பச்சி ஊடிச கலட்டாம கால கழுவுற? வாங்க வாங்க வாங்க. வேற சிதம்பரம், சிதம்பரம் எங்கடா போன? ராத்திரி பூரா எங்கடா போன? உன்னை தேடி தெரிஞ்சுட்டு விடிய காலமா வீட்டுக்கு வந்தேன். எங்கடா போன? திருட்டு மணி முடிக்காதரா, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுடா. பார்வலியம்மே, களவாணி பயமா இருக்கிறான், கொலகார பாவி. அப்பா, நீங்களே என்ன கொலகாரன்னு சொல்லிடாதீங்கப்பா, ஊரே அதை நம்பிடும். என்னடா சொல்ற? அம்மா, நேத்து பூரா சாப்பிடவே இல்லம்மா, ரொம்ப பசிக்குதுமா. அடி ஆத்தி, என் மகன் பசிக்குதுன்னு சொல்லவே மாட்டானே, எம்பூட்டு பசி எடுத்திருக்கணும். நீ பொக்கு, நான் குளிச்சுட்டு வந்துடுற பச்சி. நான் போய் இட்லியை வச்சு கத்திரிக்காய் கோசுமணி பண்ணி வைக்கிறேன். வைரம் கடத்திய வாலிபன் போலீசாருக்கு டிமிக்கி. நான் தான் நேற்று முன்னிரவு சுமார் 10 மணிக்கு ஆறாவயல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு உட்பட்ட ஒதுக்குப்புறத்தில் ஒரு 25 வயது வாலிபன் வைரம் கடத்திய போது போலீசாரிடம் பிடிபட்டான். ஆனால் தந்திரமாக தப்பி ஓடிவிட்டான். பேண்ட் சட்டை, அவன் பிடிபடும் போது பச்சை நிற பேண்ட்டும் சிவப்பு நிற சட்டையும் அணிந்ததாக ஆறாவயல் இன்ஸ்பெக்டர் தகவல் கொடுத்தார். தலைமுடி, அவன் தலையை படியவாடி முன்சுருள் விட்டிருந்தான். கண்ணாடி, அவன் வட்டமான கண்ணாடி போட்டிருந்தான். அவனை கண்டுபிடிக்க ஆறாவயல் போலீசார் தீவிர முயற்சி எடுத்து வருகின்றனர். கல்லுப்பட்டியில் மூமுடி கொள்ளையர்கள் அட்டகாசம். திருட்டு நடந்த வீட்டில் உள்ளவர்கள் சொன்ன சாட்சியத்தின்படி அந்த மூமுடி கொள்ளை கூட்டத்தில் ஒருவன் பச்சை பேண்ட், சேப்பு சட்டை, முன் சுருமுடி, பட்ட கண்ணாடி. நல்ல வேளை, தினத்தந்தி பேப்பர்ல வந்த பச்சை பேண்டையும் சேப்பு சட்டையும் எரிச்சிட்டேன். ஜெட்டி கலர் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. இனிமே வாழ்க்கையில பேண்ட் சட்டையே போடக்கூடாது, இதே ட்ரெஸ்ல இருந்துட வேண்டியதுதான். டேய் மாங்கா, யாருது? உன் மனசாட்சிடா. ஒவ்வொருத்தனும் எதை அடையாளமா சொன்னாங்க? உன் பேண்ட் சட்டைய மட்டுமா? படிய வாரிய தலை, முன் சுருள் முடி, வட்ட கண்ணாடி, இதுக்கெல்லாம் என்னடா செய்ய போற? யோசிடா. குழு குழு அழகி மர்ம கொலை. காரைக்குடி தெற்கு காலனி போலீஸ் எல்லைக்கு உட்பட்ட இந்த கொலையை செய்தது யார் என்பது மர்மமாக உள்ளது. நல்ல வேளை அந்த வீட்டுல யாரும் சேப்பு சட்டை பச்சை பேண்ட பார்க்கல. துப்ரீம் நாய் சீசர் கொலையாளியை கண்டுபிடிக்க மதுரையிலிருந்து விரைந்து வருகிறது. சீசர், அதுக்குள்ள வந்துட்டியா? சுரி நாய், சனியனை உனக்கு கொலைக்க வேற என்ன கிடைக்கல? நாய போ. ஐயா கும்பிடுறானுங்க. வணக்கம். கும்பிடுறானுங்க. என்ன வேணும்? நேற்று ராத்திரில இருந்து என் மர்ம பிள்ளைய காணும், கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கு இப்படி எல்லாம் சொன்னா போதாது. பையனுடைய பேரு, ஊரு, விலாசம் எல்லாத்தையும் பேப்பர்ல எழுதி கொடுங்க. நீங்க இப்படி கேப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் பையனுடைய போட்டாவை கொண்டு வந்திருக்கேன். போட்டாவுக்கு பின்னாடி விலாசம் விலாவரியா இருக்கேன். என்ன தைரியம் உனக்கு? யாருக்கு? நேத்து ராத்திரி இந்த பையன் எனக்கே டிமிக்கி கொடுத்துட்டு ஓடி போயிட்டான். அந்த பையன் போட்டோவும் எங்கிட்ட கொண்டு கொடுக்குறியா? நீ வைரத்தை கொடுத்து அனுப்புறவனா இல்லாத வாங்கறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தவனா? என்னது வைரமா? அதெல்லாம் எனக்கு ஒண்ணு தெரியாதுங்க. வைரத்தை பத்தி எனக்கு தெரியாது. கான்ஸ்டபிள், இந்த ஆளை பிடிச்சு உள்ள தள்ளுங்க. ஐயா, பழமி, வைரம், பழமி, பழமி, ஓ ஐயா, ஓயா. நான் இல்ல, நான் இல்ல.
ஆத்தி சிலம்பரம் யாரு விழ எவையாது இந்த காலாடு காத்தான் காத்தமுத்து செட்டியார் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவ பையன் மேல கைய வைக்கிறது பார்த்தா தெரியல? நான் ஆறாவயல் போலீஸ் இன்ஸ்பெக்டர். ஒரு ஸ்மக்லிங் கேஸ் விஷயமா உங்க பையனை அரெஸ்ட் பண்றேன். கான்ஸ்டபிள் வழங்க மாட்டீங்க. நான் என்ன அறிவால என் பையன் மேல கைய வச்சவங்க கழுத்து செய்யப்படுற செய்தி. அடி ஆத்தி அப்படி எல்லாம் சொல்லாதீ, பதட்டப்படாதீ. என்ன சொன்னீங்க? டியூட்டியில் இருக்கும் அரசாங்க ஊழியரை பார்த்து கழுத்தை சீவிப்படுற செய்தின்னு சொல்றீங்களா? நம்ம 2 பேருமே ஜெயிலுக்கு போயிட்டா இவங்க வீட்டு வாடகை யார்கிட்ட கொடுப்பாங்க? நான் ஜன்னல் ஓரமா உட்காந்துக்கிறேன், காத்து வரும். நீங்களும் வரீங்களா? ஐயா 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 இன்ஸ்பெக்டர் ஐயா, நான் சொல்றத கேளுங்க ஐயா. ஐயா விட்டுருங்க ஐயா. ஐயோ இப்படி கன்றாவியா உட்கார்ந்துருக்கீங்களே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயா இன்ஸ்பெக்டர் ஐயா, உங்க காலில் விழுகிறேன், உங்களை கும்பிடுறேன், விட்டுருங்க. ஐயோ ஐயோ போயிட்டாங்களே, ஐயோ போறாங்களே, ஐயோ மானம் போயிருச்சு. நான் என்ன பண்ணுவேன்? இப்படி எல்லாரும் வேடிக்கை பார்க்கறீங்களே, யாராவது உதவி பண்ண மாட்டீங்களா? நான் யார போய் தேடுவேன்? வக்கீலையா 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 வக்கீலையா, நான் உங்களைத்தான் மலை போல நம்பிக்கணும் வந்திருக்கேன். நீங்க தான் எப்படியாவது எங்க செட்டியாரையும் மகனையும் காப்பாத்தணும். பொறுமை பொறுமை பொறுமை. முதல்ல உட்காருங்க. உட்கார சொல்றீங்களா? உட்கார்ந்துட்டேன். என்ன நடந்ததுன்னு விவரமா நிதானமா சொல்லுங்க. எனக்கு ரத்த கொதிப்பு இருக்கு. ரத்த கொதிப்பா இருக்கு. நான் என்ன வக்கீலையா, நீங்க தான் எப்படியாச்சும் புருஷனை காப்பாத்தணும். நான் தான் முதல்ல வந்தேன், நீங்க என்னத்தையும் கவனிக்கணும். உங்க பிள்ளையாரதான் எங்க வீட்டுக்காரங்க போலீஸ்காரங்க புடிச்சிட்டு போயிட்டாங்க. அதனால நீங்க முதல்ல என்னத்தான் கவனிக்கணும். இல்ல என்னத்தான் கவனிக்கணும். இல்ல என்னத்தான் கவனிக்கணும். என்னத்தை இல்ல என்னத்தை 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 என்னத்தை. நீங்க 2 பேரும் யாரு? முதல்ல அதை சொல்லுங்க. இவங்கதான் எங்க அண்ணன் மண்டி, இவங்கதான் எங்க ஐச்சாண்டி. உங்க வீட்டுக்காரங்கள ஜாமீன்ல கொண்டு வரணுமா வேண்டாமா? வரணும் வரணும். அப்போ 2 பேரும் சண்டை போட்டுக்காம இருக்கணும். சரி 2 பேரும் கைய பிடிங்க. சிரிங்க, கட்டிக்குங்க. கண்ணத்தோட கண்ணை வைங்க. அப்படியே முத்தம் கொடுங்க. எங்களை வச்சு சினிமா படம் எடுக்கிறீங்க. அவங்கள சாமியில கொண்டு வர போறீங்களோ இல்லையா? என்ன ஐச்சாண்டி? ஆமா அண்ணமண்டி, சொல்லுங்க 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 சொல்லுங்க. குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் அங்க இருக்கார். இன்ஸ்பெக்டருக்கும் கான்ஸ்டபிளுக்கும் வித்தியாசம் தெரியல. இந்த ஆளெல்லாம் ஒரு வக்கீல். குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர் காளியப்பன். ஐ எம் அட்வொகேட் அகத்தியன். நீங்க கள்ளக்கடத்தல் சம்பந்தமா கைது பண்ணிருக்கிற மிஸ்டர் சிதம்பரம், அரசாங்க ஊழியனை அடிக்க போனதா கைது பண்ணிருக்கிற மிஸ்டர் காத்தமுத்து, சந்தேகத்தின் பேர்ல கைது செய்யப்பட்டிருக்கிற மிஸ்டர் நாச்சியப்பன், இவங்க 3 பேரையும் ஜாமீன்ல கொண்டு போக வந்திருக்க. யூ மீன் ஜாமீன் ஜாமீன். நீ ஆம்பளை தானே, அந்த ஆளை பிடிக்க முடியாம நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன். வந்து உதவி செய்யக்கூடாது. ரொம்ப நல்லா இருக்கு. இங்கிட்டு வா பச்சி. அப்பா ஐயோ யோ, சரியான முரட்டாளியா நீ. உன் முரட்டுத்தனத்தால ஏற்கனவே ஒரு தடவை லாக்கப்ல இருந்தது பத்தாதா? அப்பச்சி என்ன நடந்ததுன்னு சொல்லிரப்பச்சி, சொல்லிரப்பச்சி. அம்மா அம்மா வந்துமா. ஐயோ என்ன பச்சி? அடி ஆத்தி, மறுபடியும் போலீஸ்காரங்க வராங்களே. பயப்படாதீங்க, நான் இருக்கேன். ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துட்டீங்கல்ல, இனிமே இப்படித்தான் விசாரணைன்னு அடிக்கடி வருவாங்க. கவலைப்படாதீங்க. வக்கீலையா, நீங்க தான் பயப்படாம தைரியமா விசாரிக்கணும். எனக்கேன்பா பயம்? இவங்க இன்னொரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
பைத்தியக்காரா, ஒரு கேஸுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தாப்பா வருவாங்க. ஒரு கேஸுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தான். இது 2வது கேஸ் ஆச்சு. என்ன சொல்ற? 2வது கேஸா? நீங்க தான் பயப்படாம தைரியமா விசாரிங்க. ஐ அம் அட்வொகேட் அகத்தியன். நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் கல்லுப்பட்டி போலீஸ் இன்ஸ்பெக்டர். எஸ் எஸ் எங்க ஏரியால நேத்து 4 பேர் மோமோடியை மாட்டிக்கிட்டு ஒரு வீட்டுல பூந்து கொள்ளை அடிச்சிருக்காங்க. எஸ் எஸ் அந்த வீட்டுக்காரங்க கொடுத்த அடையாளத்தை வச்சுக்கிட்டோம், பக்கத்துல இருக்கிற ஆராவையில் போலீஸ் ஸ்டேஷன்ல கிடைச்ச போட்டோ வச்சுக்கிட்டோம், அந்த மோமோடி கொலைக்கார தலைவனை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். எஸ் எஸ் அது வேற யாரும் இல்ல, மிஸ்டர் சிதம்பரம். இன்ஸ்பெக்டர், இவர் கொள்ளையடிச்சவங்கள ஒருத்தர் தான் உங்களால நிரூபிக்க முடியுமா? நிரூபிக்க வேண்டிய இடத்துல நிரூபிக்கிறேன். இப்ப இவரை அரெஸ்ட் பண்றதுக்கு வாரண்டோட வந்திருக்கேன். மிஸ்டர் சிதம்பரம், முகமூடி கொள்ளை அடிச்சது மொத்தம் 4 பேர். அதுல 1 நீங்க. இன்னும் ஒரு ஆளைத்தான் எங்களால கண்டுபிடிக்க முடியல. மத்த 2 பேரையும் கண்டுபிடிச்சாச்சு. மத்த 2 பேரும் கண்டுபிடிச்சிட்டீங்களா? யாரவங்க? 1 உங்க மாமா, இன்னொன்னு உங்க அப்பா. ஐயோ மாமா, வேண்டாம் வேண்டாம், திட்டாதீங்க. மறுபடியும் போலீஸ்ல மாட்டிக்குவீங்க. வேண்டாம் மாமா. வைக்கலையா? எந்திரிங்கய்யா, ஆட்டுறங்கய்யா, உடம்ப ஆட்டுங்கய்யா, தாமில் எடுக்கணும், என் புருஷனை எடுக்கணும். எந்திரிக்க மாட்டீங்களா? அண்ணன் வண்டி ஐயாடு அம்புட்டை ஊத்திடுவாமா? குளிச்ச உடனே எனக்கு காப்பி வேணும். குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர் சேது. யூ see me, I am advocate அகத்தியன். நீங்க முகமூடி கொள்ள விஷயமா கைது பண்ணிருக்கீங்களே மிஸ்டர் சிதம்பரம், மிஸ்டர் காத்தமுத்து, மிஸ்டர் நாச்சியப்பன், இவங்க 3 பேரையும் ஜாமீன்ல கொண்டு போக வந்திருக்கேன். வக்கீல் சார், நான் சத்தியமா சொல்றேன், எனக்கும் அந்த முகமூடி கொள்ளைக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. நடந்தது என்னன்னா, அப்பா என்ன விட்டுடுப்பா, உன் கேஸ் எனக்கு வேண்டாம்ப்பா. ஒவ்வொரு தடவையும் உன்னை ஜாமீன்ல வெளியே கொண்டு வரதுக்கு நான் மறுபடியும் சட்ட கல்லூரிக்கு போய் தனியா சட்டம் படிச்சு வரணும்பா. என்ன விட்டுடு, உன் கேஸ் எனக்கு வேண்டாம். உன் காலை பிடிச்சு கேட்கிறேன், என்ன விட்டுடுப்பா. உன் காலங்க. உமா உமா அத்தை, போதும்பா போதும். பொண்ணால பாவம் எங்க வீட்டுக்காரவங்களே போலீஸ் 2 வாட்டி விளக்கு மாட்டி கூட்டிட்டு போயிட்டாங்களே. மாமா, நீங்களாவது என்ன நம்புங்க மாமா. உன்னால என்னையே யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. ரோட்ல போனா என் மூஞ்சில காரி காரி துப்புறாங்க. அப்பா பேசாத. உன்னோட முதல் பிறந்த நாள் அன்னைக்கு உன் கையில வைரத்துல காப்பு மாட்டி அழகு பார்த்தேன். இன்னைக்கு என் கையில இரும்புல காப்பு மாட்டி அசிங்கப்படுத்திட்டேன். அம்மா, நீயாவது என்ன நம்புமா. எல்லாம் தற்செயலா நடந்ததுமா. ஆமா, ஒவ்வொரு தடவையுமா தற்செயலா நடக்கும். அம்மா அம்மா, நான் கொடுத்து வச்சதை அம்பிடுத்தேன். என் மகன் திருட்டு களவாணியா போயிட்டேன். ஆமா, இதுக்கே என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க. அடுத்து கொலை கேஸுக்காக போலீஸ் என்ன கைது செய்ய போறாங்களே, அப்ப என்ன பண்ணுவீங்க? டீச்சர், அவர் ஒண்ணும் பண்ணாத, நான் தான். வா நான் தான் ஒத்துக்கிட்டேனே, விட்டுருப்பா. அம்மா, அவரை கைது பண்ணிட்டு போறாங்க, வாங்கம்மா. அத்தை, அவர் ரொம்ப நல்லவர், இந்த கொலையை செஞ்சிருக்க மாட்டாரு. வாங்க அத்தை. அப்பா, நீங்களாவது வாங்கப்பா. மாமா, அவருக்கு ஒண்ணும் தெரியாது, இந்த கொலையை செஞ்சிருக்க மாட்டார் மாமா. அட்வொகேட் அங்கிள், நீங்களாவது வாங்க அங்கிள்.
என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே. ஏங்க இன்னைக்கு காந்தி ஜெயந்தியா? என்ன விடுதலை பண்ணிட்டீங்களா? நீதான் சிதம்பரமா? ஆமா ஐயா. எப்படி இருக்க? சுமாரா இருக்குங்க. ஆனா வேளா வழிக்கு காப்பி டீம் எல்லாம் கொடுக்க அனுமதிக்கிறாங்க. உள்ள ஒரே கொசு தொல்லை. கட்டாந்தரையில படுக்க வேண்டியிருக்குங்க. நீங்க எனக்கு ஏ கிளாஸ் ஜெயில் வாங்கி கொடுத்தீங்கன்னா பாய் படுக்க, டெலிவிஷன் ரேடியோட கொஞ்சம் வசதியா இருப்பேன். நீ மொத்தமா ஸ்டேஷன்லயே இருக்கிறதா முடிவு பண்ணிட்டியா? எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் நிச்சயமாயிடுச்சுங்க. அவர் இல்லாட்டா அவங்க 2 பேர்ல யாராவது கூட்டு போறாங்க. அதான் சொன்னேன். அத பத்தி நான் கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதுறேன். கண்டிப்பா எழுதுங்க.